மீஞ்சூர்ல 1999 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தனியவலன் எஸ்டேட்ஸ் 24ஆம் தேதி ஒரு பெரிய சைட் லான்ச் பண்றாங்க. லான்ச்சிங் ஆஃபரா ஒரு கோல்ட் காயின் ஃப்ரீயா தராங்க. பட்டா, ஈசி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃப்ரீ. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ தலைவர் படம் வந்து சும்மா அப்டேட் வந்தாலே அதிரும். இது பார்த்தீங்க அப்படின்னா 2025 மறுபடியும் தலைவர் கண்ட்ரோல் எடுக்க போறாரு. 2025 மறுபடியும் தலைவர் கண்ட்ரோல் எடுக்க போறாருன்னா 1999 இருந்து இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிற ஒரே நடிகர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். படையப்பால் ஆரம்பிச்சு அடுத்து அவருடைய ரெக்கார்டை அவர் மட்டும்தான் பிரேக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காப்புல. ஒரு இண்டஸ்ட்ரிட்ட எவனும் அது இண்டஸ்ட்ரிட்னா பொதுவாக என்னன்னா அது என்னடா எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு என்னதான் டெஃபினிஷன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில அதிகமா அந்த டைம்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்க படம் இது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ இண்டஸ்ட்ரி லீடர் மாலிவுட்ல யாருன்னா ஷௌபின் ஷகீர். அவர் இண்டஸ்ட்ரி லீடர் அப்படின்னா இண்டஸ்ட்ரிட்ட இப்ப கையில வச்சிருக்காரு. இண்டஸ்ட்ரிட்ட இப்ப கையில வச்சிருக்காரு அப்படின்னா அவர் மோகன்லாலோட பெரியவரா மம்முட்டியோட பெரியவர்னா அது வந்து வாதம் கிடையாது. ஆனா விஷயம் என்னன்னா இண்டஸ்ட்ரியில லீடிங் கலெக்டட் மூவியை கையில வச்சிருக்காரு அவர். மஞ்சுமல் பாய்ஸோட ஆக்டர் யாரு, ஹீரோ யாரு, லீட் யாரு அப்படின்னா ஷௌபின் ஷகீர். ஸோ அவர் தான் இண்டஸ்ட்ரி லீடர், அவர் தான் இண்டஸ்ட்ரிட்ட கையில வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு டாலிவுட் எடுத்துட்டீங்கன்னா பிரபாஸ் தான். என்னதான் சிறு இருந்தாலும் பழைய இருந்தாலும் நீங்க பிரபாஸ் தான் நம்பர். ஏன்னா அவர் தான் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி. அதே மாதிரி யஷ் தான், அவர் தான் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி வச்சிருக்காரு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரிய 99 படையப்பா வந்தது. படையப்பா தான் இண்டஸ்ட்ரி மூவி. சரி, அதுக்கப்புறம் அதை அடிச்சு வேற யாராவது வந்தாங்களா அப்படின்னா வரல. அதுக்கப்புறம் அவர் வராரு சந்திரமி. 5 வருஷம் கழிச்சு இறக்குறைய வராரு, 6 வருஷம் கழிச்சு வராரு சந்திரமியில. அவரு தான் அந்த படைப்பாவுடைய கலெக்ஷன் அடிக்கிறார். சரி, அதுக்கப்புறம் சிவாஜி வச்சு அடிக்கிறார். சரி, அதுக்கப்புறம் எந்திரன் வச்சு அடிக்கிறார். அதுக்கப்புறம் கபாலி வச்சு அடிக்கிறார். இப்படி அடுத்தடுத்து அவருடைய படங்களை அவரே தான் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் இப்ப இண்டஸ்ட்ரி என்ன படம் அப்படின்னா 2.0. இந்த 2.0 சரி எவனா அடிப்பானா 880 கோடி இது எவனா அடிப்பானு தான் எவனும் அடிக்கல. சரி, அடுத்தது அடிக்க போறதுக்கும் மறுபடியும் அவர் தான் வர்றாரு. ஸோ இண்டஸ்ட்ரி லீடரா ஏறக்குறைய 25 வருடங்களாக இண்டஸ்ட்ரியிட்ட தனக்கு மட்டுமே சொந்தமாக்கி வச்சுட்டு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த இண்டஸ்ட்ரியிட்ட அடிச்சு மறுபடியும் அடுத்த இண்டஸ்ட்ரியிட்ட வைக்க போறாரு. சரி, ஒண்ணுதான் வைப்பாருன்னா அடுத்த வருஷம் 2 வைக்க போறாப்புல. என்னன்னா முதல்ல கூலி வருது. கூலி வந்ததுன்னா அது ஒரு 1000 கோடி அடிக்கும் அப்படின்றத நான் அந்த வேட்டை 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்றதை ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. விஷயம் என்னன்னா நம்ம அந்த படம் 5 நாள் வந்து மழை பெஞ்சு கெட்டு போகல, அந்த படத்தை ப்ராப்பரா பிவிஆர்ல கொடுத்துருந்தாங்கன்னா 1000 கோடி அடிச்சிருக்கும். இல்ல பல காரணங்கள். ஆனா இந்த படத்தை ப்ராப்பரா கொடுப்பாங்க. கொடுத்தா 1000 கோடி அசால்ட்டா தலைவரே 880 கோடி அடிக்கிறவர் 120 கோடி சேர்த்து அடிக்க மாட்டாரா? ஸோ 2.0 பண்ண அதே ப்ரமோஷன் அதே மாதிரி பிளான் பண்ணி கரெக்டா பண்ணாங்கன்னா கூலியா ஆட்டோமேட்டிக்கா 1000 கோடி அடிச்சு. சரி, அதோட முடிஞ்சிருமா? 1000 கோடி அடுத்த இண்டஸ்ட்ரியிட்ட வச்சு முடிக்கிறாரா அப்படின்னா அடுத்த வருஷத்துல அதே ஜெயிலர் 2 வச்சு 1000 கோடியை தாண்ட போறாரு. அதான் நடக்குது. ஏன்னா ஏற்கனவே 680 கோடின்றது சும்மா கிடையாது. அது அதோடு நின்றல. இப்ப ஜப்பான்ல வரை இறங்க போகுது. நேற்று போட்டிருக்காங்க, ஜப்பான்ல ஜெயிலர் இறங்குச்சுன்னா ஏற்கனவே சும்மாவே தலைவர் படம் ஜப்பான்ல பிச்சுக்கிட்டு போகணும். ஜெயிலர் மாதிரி படம் கேட்க வேணும். ஸோ நேற்று போட்டிருக்காங்க, இது வந்து தெலுங்கு மீடியால போட்டிருக்காங்க 121 கோடி கலெக்ட் பண்ணுச்சு ஜப்பான்ல RRR படம். ஜெயிலர் இறங்கும் போது அது எவ்வளவு கலெக்ட் பண்ணுமோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கீழே கமெண்ட்ல விட்டு எப்படி RRR கம்மியா தான் கலெக்ட் பண்ணும், ஏன்னா ராஜமௌழி பக்கத்துல யாராலையும் வர முடியாது. சரி, அது அவங்க போட்டுட்டோம். ஆனா உண்மை என்னன்னா ஜப்பான்ல இறங்கினா அது ஒரு 50 கோடி நம்ம கிடைச்சாலும் கிடைச்சிட்டு போகுது. எப்படி பார்த்தாலும் 700 கோடியை தாண்டும். அப்ப 700 கோடியை ஜெயிலர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அடிச்சிருச்சு. ஜெயிலர் உலகம் அறிந்த உலகம் முழுக்க ஹிட்டான ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். அதாவது தலைவருடைய ஒரு ஃபர்ஸ்ட் அவர் தான் இருக்காருன்றதுனால அவருக்கு அடுத்தது அந்த 880 கோடிக்கு அடுத்தது ஜெயிலர் வருது. ஸோ அப்படின்றதுனால ஜெயிலர் 2 அப்ப என்ன கலெக்ஷன் பண்ணும்? கிட்டத்தட்ட புஷ்பா 1 புஷ்பா 2க்கு இப்ப எவ்வளவு ஒரு ஹைப் இருக்கு, அந்த ஹைப் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். சோ 2025 கூலி முடிச்ச கையோட ஜெயிலர் 2 வேற இறங்குது. ஆக 2025 எப்படி 1995 பொங்கலுக்கு பாஷா வந்து அது ஒரு இண்டஸ்ட்ரி ஆச்சோ, அதே மாதிரி 96 அந்த இண்டஸ்ட்ரி ஒண்ணுமே இல்லாம பண்ணிச்சு முத்து. அதே மாதிரி 2025 கூலி வந்து பண்ண போற சம்பவத்தை அதையும் மீறி அதை விட 1/2 பங்கு ஜெயிலர் 2 பண்ண போகுது. ஸோ ஜெயிலர் 2 அண்ட் கூலி 2025 மறுபடியும் தலைவர் ஃபேன்ஸ் தலைவர் கையில தான். அதுல எந்த மாற்றுக்கத்தும் இல்லை. எப்படி 95 அதே மாதிரி 2025 இந்த 2025 தலைவருடைய 75வது வயது. அதே நேரத்தில் தலைவர் வந்து 50 வருடங்கள். இந்த சம்பவத்தை செம்மையா அவர் பண்ண போறாரு. நம்ம அவரு கூட இத்தனை வருடங்களாக 50 வருடங்களாக எப்படி இயங்கணுமோ அதை மாதிரி இயங்கணும். அதை விட 2-3 மடங்கு வெறி கொண்டு இயங்கணும். அது மட்டும் தான் நம்மகிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்டா எல்லாருமே நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிறது. ஓகேங்களா? 1. 2வது சரி அப்டேட் என்ன அதுல போயிடும். அதாவது கூலி பாத்தீங்க அப்படின்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் டீசர் முடிஞ்சிருச்சு. அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஏற்கனவே பிச்சுக்கு போயிட்டு இருக்கு. அதுல அவர் பேசின டைலாகும் அவருடைய அந்த முக அமைப்பும் அந்த முகத்துல இருந்த ஆக்ரோஷமும் அதுல ஒரு ராவா ஏன்னா ஒரு அமைப்பே இல்லாம ஒரு மாதிரி இவ்வளவு கொடூரமா அந்த மனுஷனை வந்து ஏதோ காட்ட போறாங்க,
ஒரு வெறித்தனமா ரத்தமும் ஜதையும் மட்டும் தான் படத்துல இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிருச்சு அனௌன்ஸ்மெண்ட் டீசர். ஏற்கனவே 2.5 கோடியோ 3 கோடியோ வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு. அது இல்லாம அந்த பாடல் அந்த டிஸ்கோ அதுக்குள்ள பிரச்சனை வந்து இளையராஜாட்ட நோட்டீஸ் வந்து அந்த பாடல் வந்து இப்பயும் எங்க போட்டாலும் அந்த பாடல் வந்து அவ்வளவு எப்படி ஒரு மனசுல எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டுக்கும் இந்த ஆண்டர் சூடுற பாட்டுக்கும் எப்படி ஒரு எதிர்பார்ப்பு வேட்டையை உருவாக்கிச்சோ, எப்படி ஜெயிலருடைய ஒவ்வொரு பாடல்களுக்கும் வேட்டையை ஜெயிலர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கிச்சோ, அதை விட 2 மடங்கு அந்த டிஸ்கோ பாட்டுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து அந்த படத்தினுடைய அந்த பாடலும் வந்து எதிர்பார்ப்ப கிட்டத்தட்ட உச்சத்துக்கு கொண்டு போயிருச்சு. இந்த 12 என்னதான் பண்ண போறாங்க, சரி அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்துருச்சா வேற என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல். இன்னும் இதுல வந்து உண்மைத்தன்மை 10% தான். உண்மையை ஒத்துக்கிட்டு ஆரம்பிக்கிறேன், 10% தான். என்னன்னா ஒரு சீனு சின்னதா ஒரு ஸ்னீக் பீக் கொடுக்க போறாங்க. ஒரு சின்ன சீனை கட் பண்ணி இறக்கி விட்டுருவோம். அது கூட ஒரு போஸ்டர் பிளஸ் வந்து ஒரு ப்ராப்பரான சீன். அந்த போஸ்டர்ல சும்மா தலைவரை காட்டுறது இல்லாம அந்த போஸ்டர்ல ஒரு சின்ன கான்செப்டுவலான ஒரு போஸ்டர் பிளஸ் வந்து ஒரு ப்ராப்பரான படத்தினுடைய ஒரு ஸ்னீக் பீக்கை கொடுக்க போறாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா இல்லை இப்ப முடிஞ்சா கூட லீக்டு சீன் ஆஃப் கூலின்னு பாருங்க. அந்த கூலியோட லீக்டு சீன்ல இருக்கிற பிரம்மாண்டத்தை பாருங்க. அந்த லீக்டு சீன் கொடுக்குற ஒரு ஃபீலை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு 12 வெயிட் பண்ணுங்க. சரி 12 பாருங்க. 12 2024 வெயிட் பண்ணுங்க. என்ன 15 நாள் தான் இருக்கு, ரைட்டுங்களா? அந்த அன்னைக்கு கொடுக்க போற ஸ்னீக் பீக் கொடுக்குற ஹைப்பு உலகம் முழுக்க கூலினா என்ன, கூலிக்காக வெயிட் பண்ண வைக்கிற ஒரு ஒர்த்தான கண்டென்ட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கூலியை பத்தி அப்டேட். இது வந்து 11ஆம் தேதி நைட்டே வெளியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்தா போதும். நம்ம தலைவரை அவர் ஸ்டைல்ல அவர் அழகுல லோகேஷ் கனகராஜ் ஃப்ரேம்ல லோகேஷ் கனகராஜனுடைய டீமுடைய ஃப்ரேம்ல பார்த்தா போதும். அது ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை வந்து நமக்கு நிறைவேறிட்டா போதும். அவர் எப்படி வந்தா நமக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை, நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா அவருடைய ப்ரொபோஷன்ல அந்த மாசத்துல பார்க்கணுன்றது ஒரு ஆசை. அது நிறைவேற போகுது. சரி, ஜெயிலர் என்ன பண்ண போறாங்க? ஓகே, உண்மையை சொல்றேன். ஜெயிலருடைய இவிபி செட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஜெயிலருடைய இவிபி செட்ல ஒண்ணும் இல்ல, ஒரு சைட்ல கம்ப்ளீட்டா பிளாக் ஷேடு கிளாத்தை ஏற்றிருக்காங்க. ஒரு சைடில் கிரீன் ஷேடு கிளாத், அதாவது நான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த விஎஃப்எஸ்க்காக அந்த கிரீன் மேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கிரீன் ஷேடு கிளாத்தை ஏற்றிருக்காங்க, ரைட்டுங்களா? நல்ல செட்டு, ரொம்ப பரபரன்னு இயங்கிட்டு இருக்கு. நான் போகும்பொழுது பார்த்தா எல்லாம் சாப்பிடுவோம். லஞ்ச் டைம்ல தான் போயிருந்தேன். நானுமே லஞ்ச் சாப்பிட்டு வந்திருந்தேன். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே குக்கா இருக்காரு, அவர் மூலியமா தான் போனோம். போய் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் அந்த இடத்த பார்க்கும்பொழுது எனக்கு ஃபீல் ஆனது ஜெயிலர் 1 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான். ஜெயிலர் 1 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வரும்பொழுது அந்த படத்தை யாரும் கண்டுக்க கூட இல்லை. தலைவர் ஃபேன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நெல்சன் வந்து அப்போ தோல்வி படம் கொடுத்திருந்தார், பீஸ்ட் கொடுத்திருந்தாருன்றதுனால நெல்சன் கூட தலைவர் என்ன பண்ண போறாரு, பீஸ்ட் மாதிரி படத்தை எடுத்து வச்சுட்டு போறாரு அப்படி இப்படின்னு நம்மளே பல பேர் கையை பேசிட்டு இருந்தோம். இருக்கும் பொழுது கூட ஒரு சில தலைவர் ஃபேன்ஸ் ரொம்ப பாசிட்டிவா எழுதினாங்க. அவங்க சம்பவம் பண்ண போறான் நெல்சன் அப்படின்னு எழுதுனாங்க. அந்த சம்பவத்தை நெல்சன் வந்து பண்ணி காமிச்சாரு, அந்த டீசர் பண்ணி காமிச்சது. ஸோ அங்க போய் விசாரிச்சேன், என்ன பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு ஐடியா தான் கொடுங்க அப்படிங்கும்போல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான். அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல எப்படி வந்து இதனுடைய தீம், ஜெயிலருடைய தீம் இருக்கும், ஜெயிலருடைய தீம்ல லைட்டா ரீவொர்க் பண்ணி கொஞ்சம் ஜெயிலர் 2க்கு அனிருத் இறக்க போறாரு போல இருக்கு. அதே நேரத்தில் நமக்கு அந்த டீசர் என்ன ஒரு ஃபீலை கொடுத்ததோ அதை விட கொஞ்சம் பெட்டரா கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு தீம் பிளான் பண்றாங்க. அந்த தீம் ஃபன்னியாவும் இருக்கு இந்த தடவை, அதே நேரத்தில் மாஸாவும் இருக்கு. ஃபன் அண்ட் மாஸ் ரெண்டுமே சேர்ந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசரை ரெடி பண்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிலர் 2 பத்தி நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது. இது இல்லாம இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்னன்னா இது கொஞ்சம் யோசிக்கவும் வச்சுது. சரி, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிடைச்ச இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம். எய்தர் அந்த 12/12/2004 அவரு மணிரத்னத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஸோ மணிரத்னம் படத்தினுடைய ஒரு அப்டேட் வரது வாய்ப்பு இருக்கு. தலைவர் மணிரத்னம் வேற குறைய தளபதிக்கு அப்புறம் இணைய போறாங்கன்ற அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு தரப்பு, அப்படி இல்லைன்னா மாரி செல்வராஜ் கூட ஒரு படம் ஓகே பண்ணிட்டாப்ல, அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இந்த ரெண்டுமே எனக்கு தெரிய தேவையில்லையோன்னு தோணுச்சு. சரி, ரைட்டு, அவரு என்ன முடிவு பண்ணாலும் அந்த முடிவு பின்னாலும் நம்ம நிற்க போறோம். அந்த முடிவை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம அதுபடி நடக்க போறோம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனா அடுத்த வருஷம் நமக்கு தான், அதுல மட்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி 2023 2024 நமக்கு தானோ அதே மாதிரி 2025 நமக்கு தான்றது சும்மா சொல்லல. 95ல வந்த எந்த படத்தையுமே எப்படி தெரியாம ஆக்கணுமோ அதே மாதிரி 2025ல வந்த எந்த படத்தையும் தெரியாம ஆக்க போறோம். அதுதான் நடக்க போகுது. நன்றி, வணக்கம்.